இது ஜேபி புத்தக நிலையம் வழங்கும் 2015ஆம் ஆண்டின் சிறந்த பேச்சாளருக்கான தேடல். எல்லாரும் சரவெடியா வெடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போற நம்ம பூவேந்தன் என்ன பேச போறாருன்னு கேட்கலாம் வாங்க. பூவேந்தன், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அருவிளை கருவிளை அரும்பட்டு தேன் தமிழே வணக்கம். விட்டு வைப்பேன் வணக்கம். நனை விட்டு என் நினைவிட்டு இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். வல்லமை வாய்மொழியால் எலிசபெத் ராணி எழுந்தவுடன் படித்த ஜியு போப் நாவில் 40 வருடம் விளையாடிய ஒரு குறள், அது திருக்குறள். அதற்கே என் குறள். இத்தகு திருக்குறளை பொய்யாமொழி புலவன் வள்ளுவன் வாய்மொழியால் அமைந்தது. வாழ்க்கைக்கு தேவையான வன்மையான செய்திகளை கொடுப்பது என்ன ஆச்சரியம். இந்நூல் வியாபாரம் முதல் விண்வெளி வரை, நட்பு முதல் நம்பிக்கை வரை அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்நூல் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் உள்ளடக்கியது. ஔவையார் முதல் கம்பர் வரை இந்நூலை பாராட்டாதவர்கள் இல்லை. இந்நூலுக்கு பிற நாட்டு அறிஞர்கள் இந்நூலை தத்தம் மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டனர். இத்தகு திருக்குறள் இல்லாத நாடே இல்லை. இத்தகு திருக்குறளை பாராட்டாதவர்களே இல்லை. இத்திருக்குறள் அனைவருக்கும் பிடித்த ஒரு குறள். இத்தகு திருக்குறள் இல்லாத நாடே இல்லை. 7 சீர் கொண்ட இந்நூல் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழிலே முதலில் தோன்றிய சிறந்த நூல் திருக்குறள். இக்குறள் வாழ்க்கையை சூட்டும் வன்மையான குறள். இதனை சிறப்பின்றையமா வள்ளுவம் என்கிறான் பாரதி. இந்நூலின் வடிவமைப்பு மிகவும் சிறப்பானது. இதில் தினமும் ஒரு குறள் படித்தால் வாழ்வு சிறக்கும். தினமும் படி, காலையில் படி, சங்கத்தமிழ் நூலை படி, நட அதன்படி, சிறக்கும் உன் வாழ்க்கைப்படி. வியாபாரம் முதல் விண்வெளி வரை, நட்பு முதல் நம்பிக்கை வரை, இப்படி வாழ்க்கையவே அழகா 8ஆம் வகுப்பு தான் படிக்கிற பூவேந்தன் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அறிவுக்கு ஏற்றபடி அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. இவரோட பேச்சுக்கு மட்டும் இல்லைங்க, இவரோட அழகான சிரிப்புக்கும் முயற்சிக்காகவே நீங்கள் ஓட் பண்ணி ஆகணும். இவரோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இவரோட கோட் JBSC 08 SMS, YouTube, Facebook.